ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் கொலஸ்ட்ரால் எதுவும் இல்லை, அதனால் நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வைட்டமின் கே, வைட்டமின் சி, ஃபோலேட் இருக்கிறதுனால பிரெயின் ஹெல்த், அதே சமயத்தில் ஹார்ட், ஐ எல்லா ஆர்கன்ஸுக்குமே நல்ல ஒரு மருந்துங்க. நம்ம உடம்புல எந்த ஒரு புண்ணு இருந்தாலும் அதை ஆற்றிடும். கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம் இந்த நாளும் நல்லா போட்டு வதக்கிக்கணும். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. சின்ன வெங்காயம் இம்யூனிட்டி சிஸ்டமை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பூண்டு உடம்புல இருக்கிற எல்லா கழிவுகளையும் வெளியேற்றும், கேஸையும் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். கருவேப்பிலை ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், அயன் ரிச். தக்காளி ஆக்சிலேட் இருக்கிறங்காட்டி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. சுண்டைக்காய் வற்றலில் அயன் ரிச்சாக இருக்கும். சுண்டைக்காய் வற்றல் சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள் இருக்கிற என்னெல்லாம் நோய்கள் இருக்கோ அத்தனை நோய்களுமே இந்த சுண்டைக்காய் வற்றல் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். கேன்சரை ரெடியூஸ் பண்ணுற தன்மையும் சுண்டைக்காய் வற்றலுக்கு இருக்குது. இது நல்லா வதக்கி தக்காளியில் நல்லா மசிஞ்சு வந்துடணுங்க. நான் இப்போ கொடம்புளி யூஸ் பண்ணியிருக்கேன். கொடம்புளி பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் அந்த கொடம்புளியில் கொடம்புளியில் போன்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு செலீனியம் இருக்குது. ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருக்கிறங்காட்டி கார்டியோவஸ்குலர் ஹெல்த், அதாவது ஹார்ட் ஹெல்த்தையும் லங்ஸு ஆர்கன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. நான் யூஸ் பண்ணுறது நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடியும் சாம்பார் பொடியும், இது ரெண்டும் போடும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெண்டையும் மட்டும் போட்டால் போதும் காரத்துக்கு. நாங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறதால, காரம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க மிளகா பொடியும் இது கூட சேர்த்து போட்டுக்கோங்க. குடம்புலையும் நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க சுடுதண்ணியில். அதை நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா அருமையான ஒரு வெண்டைக்காய் சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. கடைசியாக வெல்லம் போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. தேங்க்யூ.